ஹாய் வாங்க சத்து மாவு கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன் பார்க்கலாம். வேக வச்சு நல்லா ஆறிடுச்சு. இங்கே பாருங்கள், எப்போவுமே கையில் அப்படியே பிடிச்சி வச்சுருவேன். ஆக்சுவலாக செஞ்சு முடிச்சிட்டேன். எப்போவுமே கையில் உருண்டை பிடிச்சி அப்படியே வச்சுருவேன். இன்றைக்கி வந்து அச்சில் செஞ்சேன். இது ஒரு ஐட்டம் பாருங்கள். இது ஒரு சேஃப் செஞ்சுருக்கேன். எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாப்பாவுக்கு வந்து ஸ்கூலில் கொடுப்பாங்க சத்து மாவு வந்து, அதை வந்து நான் வேஸ்ட்டு பண்ண மாட்டேன். பாப்பாவுக்கும் தம்பிக்கும் இந்த மாதிரி வீட்டிலே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்துருவேன். ஸ்கூல் மாவு கொடுக்குறாங்க, ஸ்கூலில் சத்து மாவு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வந்து சில பேர் அப்படியே சாப்பிடுவாங்க, சில பேர் வந்து சுடு தண்ணி போட்டு கரைச்சி உருண்டை பிடிச்சி சாப்பிடுவாங்க. சப்போஸ் அதுவும் பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாவு கலக்கும்போது கொஞ்சம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சிக்கிட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.